அத்தியாயம் 2. பாரிவேந்தன் சம்மதித்த அடுத்த நிமிடம் ஜானகி அம்மாளின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது போல ஒரு பிரகாசம் தோன்றியது. தன் மகன் ஒரு வழியாக வழிக்கு வந்துவிட்டான் என்ற நிம்மதி அவருள் உண்டானது. கல்யாணம் நல்லபடியா நடந்து என் மகனுக்கு ஒரு வாரிசு உருவாகணும். அதுக்கு இந்த மலர் தான் சரியான ஆளு. வேலைக்காரியோட பொண்ணுங்கிற எண்ணம் ஒரு பக்கம் உறுத்தினாலும் இவ தான் நம்ம குடும்பத்துக்கு அடங்கி இருப்பா. அந்த பொண்ணு மாதிரி என் மகனை நடுத்தருவில் விட்டுட்டு ஓட மாட்டா என்று தனக்குள் கணக்கு போட்டு தன்னை தேற்றிக் கொண்டார் ஜானகி அம்மாள். ஆக அவருக்கு தேவை தன் மகனுக்கு ஒரு வாரிசு. அவன் தனியாக நின்றுவிடக்கூடாதே என்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் போலும். தன் மகனை மணந்து வரும் பெண்ணின் விருப்பம் என்ன, அவளின் தேவை என்ன, அதெல்லாம் அவர் இப்போது வரை கண்டு கொண்டதாக தெரியவில்லை. இவர்களுக்கு மத்தியில் மலர் என்னும் இளமை பூங்கொத்து வாடி வதங்காமல் வாழ்வாளா? கேள்விக்குறியாக உள்ள அவள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாறும் நாள் என்னாலோ? இங்கே மறுபுறம் ரேகா தன் அறைக்குள் புயலென நுழைந்து கதவை சாத்தினாள். என்னங்க இது? உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அந்த வேலைக்காரி பொண்ணு எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர நினைக்கிறாங்க? அவ எனக்கு ஓரகத்தியா என்று தன் கணவன் ரகுவிடம் எகிரினாள். ரகு அவளை சமாதானப்படுத்த முயன்றான். ரேகா விடு, இப்போதைக்கு அம்மாவோட பிடிவாதம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா நீ கவலைப்படாத, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் வேலைக்காரியா தான் இருப்பா என்று அவன் சொல்ல ரேகா ஆவேசமாக திரும்பினாள். வேலைக்காரியா மட்டும் இல்லைங்க, அவளையும் அந்த பொண்ணு மாதிரியே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல. என் பேரு ரேகா இல்லை. அவளுக்கு இந்த வீட்டு அந்தஸ்து என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் என்று வஞ்சமாக சவால் விட்டாள் ரேகா. மறுநாள் காலை, பாரி இன்னைக்கு கவிமலர் வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேட்டுட்டு வரலாம் என்றார் ஜானகி அம்மாள். பாரிவேந்தன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அதான் ஏற்கனவே சம்மதிச்சேன்ல, அப்புறம் என்ன பொண்ணு பார்க்கறது? எனக்கு அதெல்லாம் இஷ்டமில்லை, நீங்களே போய் பேசிட்டு வாங்க என்று கத்தினான். ஆனால் ஜானகி விடுவதாக இல்லை. ஊர் உலகம்னு ஒன்று இருக்கு பாரி. முறைப்படி மாப்பிள்ளை வந்து நின்னாதான் அந்த பொண்ணுக்கும் ஒரு மரியாதை. நீ வர, அவ்வளவுதான் என்று அவர் கட்டளையிட வேறு வழியின்றி தன் அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினான் பாரிவேந்தன். வள்ளியின் ஓட்டு வீடோ பெயிண்ட் உதிர்ந்து போய் வறுமையின் அடையாளமாக நின்றது. அங்கே தன் காரை கொண்டு வந்து நிறுத்தினான் பாரிவேந்தன். பின்னால் காரில் வந்திறங்கிய ரேகா அந்த வீட்டை பார்த்ததுமே முகத்தை சொலித்தாள். சி, இந்த பொந்துக்குள்ள எல்லாம் எப்படித்தான் வாழுறாங்களோ என்று ரேகா முணுமுணுக்க ஜானகி அவளை ஒரு கூர்மையான பார்வையில் அடக்கினார். வாயை மூடிட்டு உள்ளவா ரேகா என்ற அந்த ஒற்றை பார்வையில் ரேகா அடங்கி போனாள். வீட்டிற்குள் நுழைந்தவர்களை வள்ளியும் அவர் கணவர் முத்துசாமியும் வரவேற்றனர். கவிமலர் இன்று ஒரு அரக்கு நிற புடவையில் தலை நிறைய மல்லிகை பூவோடு எளிமையான ஆபரணம் சூட்டி தேவதையாக மிளர்ந்தாள். அவளது கன்னங்கள் வெட்கத்திலும் பயத்திலும் லேசாக சிவந்து போயிருந்தன. இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையணும். சின்ன ஐயாவோட கோபத்தை என் அன்பால மாத்திடணும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள் கவிமலர். பாரிவேந்தன் ஒரு மூலையில் கைகளை கட்டிக்கொண்டு பாறை போல நின்றிருந்தான். அவன் கண்கள் மலரை பார்க்கவில்லை, மாறாக அந்த வீட்டின் சுவர்களை விரித்து கொண்டிருந்தன. ராஜமாணிக்கமும் முத்துசாமியும் முறைப்படி பேசி தாம்பூலம் மாற்றிக்கொண்டனர். வர வெள்ளிக்கிழமையே முகூர்த்த வச்சிடலாம் என்று ஜானகி அம்மாள் சொல்ல மலரின் உடல் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது. இவ்வளவு விரைவில் அவள் திருமண தேதியை எதிர்பார்க்கவில்லை. அதனாலே அதிர்ந்து போய் நின்றாள். அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி அனைவரும் பேசிக்கொண்டு இருக்க பாரிவேந்தன் திடீரென மலரின் அருகே வந்தான். அவனது நிழல் அவள் மேல் விழுந்ததற்கே மலரின் உடல் நடுக்கத்தை கொடுத்தது. அவன் குனிந்து அவள் காதோரம் மிக அழுத்தமான குரலில் கூறினான்.
உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வெளியே வா என்று உரைத்தான் பாரிவேந்தன். அவன் சொன்னதை கேட்டு மலர் அப்படியே உறைந்து போனாள். அவன் கண்களில் தெரிந்த அந்த கனல் அவளுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை விடுப்பது போல இருந்தது. பாரிவேந்தன் சொன்ன அந்த ஒற்றை வரியில் மலரின் இதயம் தொண்டை குழியில் வந்து நின்றது. நடுங்கும் கால்களுடன் அடிமேல் அடி வைத்து வீட்டின் பின்புறம் இருந்த அந்த ஒற்றை மாமரத்தின் நிழலுக்கு அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அங்கே சுற்றிலும் ஆள் அரவமற்ற அந்த தனிமை அவளுக்குள் ஒருவித பயத்தை விதைத்தது. பாரிவேந்தன் சட்டென திரும்பி அவளை பார்த்தான். அவனது விழிகள் ஒரு வேட்டைக்காரனைப் போல அவளை உச்சி முதல் பாதம் வரை ஊடுருவின. இன்று மலர் தாவணி அணியாமல் அரக்க நிற பட்டுப்புடவையில் அவனது கண்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள். அந்த சேலை அவளது பூரித்த தேகத்தை இன்னும் மெருகேற்றி காட்டியது. அவளது செம்பவள இதழ்கள் வெட்கத்திலும் பயத்திலும் லேசாக துடிக்க, வியர்வை துளிகள் அவளது நெற்றி ஓரம் அரும்பி மெல்ல கன்னம் வலிந்து அவளது சங்கு கழுத்தின் வளைவில் சரிந்து சேலை மறைத்த பாகத்தினுள் சென்று சுகமாய் தஞ்சமடைந்தன. சேலை அவளது உடலோடு ஒட்டி இருந்ததால் அவள் மூச்சு வாங்கும் வேகத்தில் அவளது நெஞ்சுக்கூடு ஏறி இறங்குவதையும் அவளது வளைவுகளையும் பாரிவேந்தன் ஒரு வினாடி கூட இமைக்காமல் கவனித்தான். பார்த்ததற்கே அவன் உடலோ சூடானது. அவனுக்கு மலர் இப்போது மலராக தெரியவில்லை. மாறாக அவனை மயக்க வந்த மோகினியாக தெரிந்தாள். மலரை பார்க்க பார்க்க அவனது ஆழ் மனதில் உறைந்து கிடந்த ஆசையெல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்க தொடங்கியது. தலையை குலுக்கி தன்னை நிதானப்படுத்தி இப்போது அவளை தீர்க்கமாக பார்த்தான். கவிமலர் தலை குனிந்து தன் நகத்தை கிள்ளியபடி இருக்க, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பந்தானே என பாரிவேந்தன் கேட்டான். அவன் குரலில் இருந்த அந்த கணீர் என்ற சத்தம் அவளை மேலும் நடுங்க செய்தது. மலர் ஏதோ சொல்ல துவங்கி இதழ்களை பிரிப்பதற்குள் அவனே இடைமறித்து ஆக்ரோஷமாக பேசத் தொடங்கினான். உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல. நீ இப்போ சம்மதிச்சனால்தான் இந்த கல்யாண விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது இப்படியே தொடரணும். 4 பேரை கூட்டி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாதிரி ஓடி போகிற வேலையெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது, புரியுதா? அப்படி ஒரு எண்ணம் உன் மனசில் வந்தால் கூட உன்னையும் கொண்டுடுவேன், உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன், ஜாக்கிரதை என்று அதிகார தொனியில் எச்சரித்தான் பாரிவேந்தன். மலரின் கண்கள் கலங்கின. அவன் அவளை நெருங்கி வந்தான். இது எங்கள் அம்மாவுக்காக நடக்கிற கல்யாணம் மட்டும்தான். ஒரு புருஷனா நீ என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நான் புருஷனாக நடந்துக்கிட்டா அதை தடுக்கவும் உனக்கு உரிமை கிடையாது. இதை உன் புத்தியில் நல்லா ஏற்றிக்கோ. இருக்கிற இடம் தெரியாமல் என் கூட வாழ்ந்தா பொழைச்சிப்ப. அதை தாண்டி வேற ஏதாவது ஆசை உன் மனசில் வந்தா அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டே சட்டென மலரின் இடுப்பில் தன் முரட்டு கரத்தை பதித்தான். அவன் அவளது வெண்ணெய் போன்று மெத்தென்று இருந்த இடையை அவன் இழுத்து பிடித்ததில் சேலையும் விலகி சிற்றிழையின் சதையை அழுத்தமாக பற்றி தன்னோடு நெருக்கமாக இழுத்தான். கவிமலரின் பெண்மை ஒரு நொடி நிலை குலைந்து போனது. அவனது வார்த்தைகள் அனலாக சுட்டாலும் அவனது கைகள் அவளது இடையின் மென்மையை உணர்ந்து அவன் அறியாமலேயே அதை ஆழமாக பிசைந்தன. அவனது பேச்சில் வன்மம் இருந்தாலும் அவனது விரல்கள் அவளது இடையின் மடிப்புகளில் ஊடுருவி ஒருவித வேட்கையோடு அவளை இறுக்கின. அந்த நெருக்கமும் அவன் கைகளின் அழுத்தமும் மலரை கிடுகிடுக்க செய்தது. அவன் உடம்பின் அனல் அவளுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை உண்டாக்கியது. பயத்திலும் புதியதொரு மயக்கத்திலும் அவள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு சரிங்கய்யா என தலையை ஆட்டினாள். பாரி அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடியே அவளை மெல்ல தள்ளிவிட்டான். உள்ள வந்து சேரு என சொல்லிவிட்டு அவன் விறுவிறுவென முன்னே செல்ல கவிமலர் அங்கே திகைத்து போய் நின்றாள். அவன் சென்றதும் தன் இடுப்பை தொட்டு பார்த்தாள்.
அவன் முரட்டு பிடியாக அழுத்தி பிடித்ததில் அவளது வெண்ணிறமான இடுப்பில் அவனது ஐவிரல் தடங்களும் சிவந்து தழும்பாக படிந்திருந்தது. அதை மெல்ல தேய்த்து விட்டபடி, எவ்வளோ ஒருத்தி தப்பு பண்ணா, அதுக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் அப்படியா இருப்பாங்க? வலிக்குதே, நான் எப்போ இவரை விட்டு போறேன்னு சொன்னேன்? இவரா உன்னை முடிவு பண்ணிட்டு இப்படி என்னை படுத்தி எடுக்கிறாரே என மனதுக்குள் அவனை திட்டியபடி மெல்ல வீட்டிற்குள் வந்தாள் கவிமலர். உள்ளே 2 குடும்பத்தாரும் வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டனர். இன்னும் 3 நாள் தான் இருக்கு, கல்யாண வேலைகளை உடனே ஆரம்பிக்கணும் என ஜானகி அம்மாள் சொல்ல, மலரின் எதிர்காலம் அந்த முரட்டு சிங்கத்தின் குகைக்குள் தான் என்று உறுதியானது. எல்லாம் இனிதே முடிய மலரின் வீட்டில் விருந்து உபச்சாரம் களை கட்டியது. ஒரு சிறிய ஓட்டு வீடாக இருந்தாலும் மலரின் பெற்றோர் தங்களால் முடிந்தவரை ஊரே மெச்சும்படி அறுசுவை உணவை தயாரித்திருந்தனர். அந்த சிறிய இடத்தில்தான் ராஜமாணிக்கத்தின் குடும்பமே அமர்ந்திருந்தது. ரேகாவுக்கு அந்த இடமே நரகமாக தெரிந்தது. அந்த சிறிய அறையும் அங்கிருந்த புழுக்கமும் அவளுக்கு ஒவ்வாமையை தந்தது. எப்படா இங்கிருந்து கிளம்புவோன்னு இருக்குங்க. இங்க பாருங்க, செவுத்துல இருக்க சுண்ணாம்பெல்லாம் என் பட்டு சலையில ஒட்டுது என ரகுவின் காதோரம் முணுமுணுத்தாள் ரேகா. ரகு அவளை சைகையால் அடக்கி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ரேகா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். நீ வேணும்னா நம்ம பாப்பாவை கூட்டிட்டு போய் கார்ல ஏசி போட்டு உட்காரு. அவளுக்கு டைப்பர் மாத்திரம்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு போயிடு என ஐடியா கொடுத்தான். ரேகாவுக்கு அதுதான் வசதியாக தோன்ற குழந்தையை தூக்கி கொண்டு விறுவிறுவென அங்கிருந்து காரை நோக்கி சென்று விட்டாள், மாமியாரிடம் மட்டும் கூறிவிட்டு. மலரின் அம்மா வள்ளி, தம்பி இங்க வந்து உட்காருங்க என சொல்லி பாரியை அமர வைத்துவிட்டு அவன் அருகிலே மலரையும் சாப்பிட உட்கார சொன்னார். பாரிவேந்தன் எந்த பதிலும் சொல்லாமல் தரையில் விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்தான். அவனுக்கு பக்கத்திலேயே தயங்கி நின்ற மலரை உட்கார வைத்தார்கள் பக்கத்து வீட்டு உறவு பெண்கள். மலருக்கு தொண்டை அடைத்தது. பாரிவேந்தனின் இந்த 6 அடி உயர இரும்பு தேகம் அவளுக்கு மிக அருகில். அவனது தோள்கள் அவள் மீது பட்டும் படாமல் உரசுவதும் அவனது தேகத்தின் சுகந்த வாசனையும் அவளை ஏதோ செய்தது. சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்கக்கூட அவளுக்கு கைகள் நடுங்கின. ஆனால் பாரிவேந்தன் எதை பற்றியும் கவலைப்படாமல் பரிமாறிய உணவுகளை சாப்பிடத் தொடங்கினான். அவன் ஒரு முறை கூட அவளை திரும்பி பார்க்கவில்லை. அப்போது ஜானகி அம்மாளும் மற்ற பெரியவர்களும், அப்படியே 2 பேரும் பக்கத்தில் நெருங்கி உட்காருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்னப்பா மாப்பிள்ள தூரமாக உட்காந்துருக்க, பொண்ணு பக்கத்தில் நெருங்கி உட்காருங்க என சொல்ல, பாரிவேந்தனுக்கு எரிச்சல் தலைக்கேறியது. ஏற்கனவே பிடிக்காத கல்யாணம், இதில் ஃபோட்டோ வேறு எடுக்க வேண்டுமா என்று கடுப்பானது அவனுக்கு. அவன் அமைதியாக இருக்க பெரியவர்கள் விடாமல் வற்புறுத்தினார்கள். கவிமலர் பயத்தில் சிலை போல அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். சட்டென யாரும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில் பாரிவேந்தன் தன் இடது கையை மலரின் முதுகுப்புறமாக வளைத்து கொண்டு வந்தான். அவனது நீண்ட கை அவளது மெல்லிய இடையை அலைக்காக பற்றி ஒரு பலமான இழுவாக இழுத்து தன்னோடு நெருக்கமாக சேர்த்து அமர வைத்தான். ஏற்கனவே கொள்ளையில் அவன் அமுக்கி பிடித்ததில் சிவந்து போயிருந்த அவளது மென்மையான இடையில் மீண்டும் அவனது இரும்பு போன்ற விரல்கள் அழுந்தியதுமே மலருக்கு சுருக்கென்றது. எதிர்பாராத இந்த திடீர் தீண்டலால் அவள் அதிர்ந்து போய் ஒரு கணம் மூச்சை நிறுத்தி அவன் முகம் பார்த்தாள். அவளது இதயம் மேலமாய் துடித்தது. என்ன மாப்பிள்ள, இப்பவே அவசரமா? எங்க பொண்ணு மேல அப்படி ஒரு பிரியமோ என பெரியவர்கள் கேலி செய்து சந்தோஷ கூச்சல் போட அந்த இடமே கலகலப்பானது. பாரிவேந்தனோ யாரையும் பார்க்காமல் தன் கையை அவள் இடுப்பிலிருந்து எடுக்காமலேயே ஆழமாக பதித்து வைத்திருந்தான். அவன் முகம் மட்டும் கோபத்தில் கனன்று கொண்டிருந்தது. போட்டோகிராஃபர் ஃப்ளாஷ் அடிக்க மலர் மட்டும் இன்னும் அவனையே மிரட்சியுடன் பார்த்தபடியே இருந்தாள்.
பாரிவேந்தன் மெல்ல அவள் பக்கம் திரும்பி ஒரு புருவத்தை மட்டும் தூக்கி, என்னை பார்த்தது போதும், ஒழுங்கா சாப்பிடு என சொல்லி கண்ணாலேயே மிரட்டினான். கவிமலர் நடுங்கும் குரலில், இல்ல ஐயா, அங்க உங்க கை இன்னும் எடுக்கல, வலிக்குது என தன் இடுப்பை காட்டி திக்கி திணறி மிக மெதுவாக அவன் காதுகளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொன்னாள். அப்போதுதான் அவனது விரல்கள் அவளது இடையை பிசைந்து கொண்டிருப்பதை அவனே உணர்ந்தான். சட்டென கையை உதறினார் போல விலக்கி கொண்டான். அவன் முகம் அவமானத்திலும் கோபத்திலும் இன்னும் சிவந்தது. அவளை விட்டு தள்ளி அமர்ந்து வேகமாய் உண்டான். இருவரும் தலை குனிந்து உணவை முடிக்க பெரியவர்கள் மட்டும், நல்ல ஜோடி பொருத்தம், எந்த குறையும் இல்லாம இவங்க நல்லா வாழணும் என மனதார வாழ்த்தினார்கள். ஜானகி மற்றும் வள்ளி இவர்கள் ஜோடி பொருத்தத்தை பார்த்து சிலாகித்து போய் இருந்தனர். இவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டனர். மலரின் மனதில் மட்டும் அந்த சிவந்த தழும்பை போல அவனது முரட்டுத்தனமான தீண்டலும் ஒரு இனிமையான வழியாக பதிய தொடங்கியது. விருந்து முடிந்து கிளம்பும் நேரம் வந்தது. ஜானகி அம்மாள் வள்ளியின் கைகளை பற்றி கொண்டு, வள்ளி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மலரை மட்டும் தயார் பண்ணு என்று சொல்லிவிட்டு காரில் ஏறினார். பாரிவேந்தன் தன் காரை ஸ்டார்ட் செய்தான். அவன் கிளம்ப போகிறான் என்று நினைத்தபோது மலர் ஆசையாக வாசல் வரை வந்து அவனை உரிமையாக பார்த்தாள். அவளது இடுப்பில் அவன் அழுத்திய அந்த இடம் இன்னும் லேசாக எரிந்து கொண்டிருந்தது. பாரி காரை கிளப்புவதற்கு முன் கண்ணாடியின் வழியாக மலரை ஒரு முறை பார்த்தான். அவளது ஏக்க பார்வையும் அதில் இருந்த உரிமையும் அவன் மனதிற்குள் ஏதோ ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அடுத்த கணமே முதல் மனைவியால் அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் மனக்கண்ணில் வரவும் அவன் தன் முகத்தை மீண்டும் கல்லாக்கி கொண்டு புயலென அங்கிருந்து கிளம்பி சென்றான். பாரி சென்ற பிறகு மலர் தன் அறைக்குள் சென்று கண்ணாடியின் முன் நின்றாள். மெல்ல சேலையை விலக்கி அவன் பிடித்ததால் சிவந்திருந்த தன் இடையை பார்த்தாள். அவன் விரலின் தடங்களும் அப்படியே திரைந்தன. மனுஷன்தானா இவரு? இவ்வளவு முரட்டுத்தனமா பிடிப்பாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுமோ என்று நினைத்தபோது அவளுக்கு பயத்தில் உடல் சிலிர்த்தது. அதே சமயம் அவன் தன்னை அவனோடு சேர்த்து அணைத்த அந்த ஒரு நொடியில் அவனது மார்பின் கதகதப்பும் அவனின் வாசனையும் அவளுக்குள் ஒரு புதுவிதமான மயக்கத்தை தந்ததையும் அவளால் மறக்க முடியாது. இதை நினைக்கையில் அவனின் ரணமான வார்த்தைகள் கூட மறந்து போனது பேதைக்கு. அந்நேரம், இன்னும் ஏண்டி சேலைய மாத்தாம நின்னுட்டு இருக்க என்று கேட்டவாறே வள்ளி உள்ளே வர மலர் அவசரமாய் தன் இடுப்பை மறைத்து கொண்டு திரும்பி, இதோ மாத்திரமா என பதிலளித்து உடையை மாற்றினாள். பாரிவேந்தனின் குடும்பம் பெரிய வீட்டிற்கு வந்ததும் அவரவர் தங்கள் அறைக்கு ஓய்வெடுக்க சென்றனர். ரேகா அவள் அறையில் கணவன் ரகுவிடம் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தாள். அந்த வேலைக்காரி பொண்ணுக்கு இவ்வளவு சீன் தேவையாங்க? அவ வீட்டை பார்த்தீங்களா? ஒரே ஒரு ரூம் இருக்க வீடு. அந்த வீட்டு பொண்ணுக்கு ஜானகியத்தை பட்டு புடவையும் நகை நட்டும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகிறது? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்று கருவினாள். ரகு அவளை சமாதானப்படுத்தினான். ரேகா, இப்போதைக்கு அமைதியா இரு, கல்யாணம் முடியட்டும். பாரி அவளை ஏத்துக்க மாட்டான்னு நமக்கே தெரியும். ஆனா அவனா அவளை துரத்துற மாதிரி நம்ம காய் நகர்த்தணும் என்றான் நயவஞ்சகமாக. பாரியே அவளை துரத்தி விடுவானா? இவர்கள் திட்டம் வெல்லுமா? பார்க்கலாம்.